அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறப்பு அமையப்போகுதுங்க. இந்த குரோதி வருடத்தில் இந்த ஆண்டு முழுசாவே மகர ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காலபுருஷ தத்துவத்தில் சொல்லிட்டோம்னா 10ஆவதாக வரக்கூடிய ராசி. ஜீவனஸ்தானாதிபதி, உழைப்பாளிங்க. மகரத்தில் பிறந்தவங்க கடும் உழைப்பாளிகளாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்திலிருந்து சிறு வயதிலிருந்தே நீங்கள் இப்போ 50 வயசுக்காரராக இருந்தாலும் சரி, 80 வயசுக்காரராக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்து எந்த அளவுக்கு ஒரு கடினமான கஷ்டங்கள் படணுமோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் பட்டு தான் நீங்கள் வளர்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா உழைப்பு அது உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணும், நேர்மை உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி லாபத்தை பார்த்து நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, நேர்மையை பார்த்து வேலை செய்வீங்க. மனசு கரெக்டாக நியாயமான நியாயம் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சி வேலை செய்யக்கூடிய ராசி மகர ராசி நேயர்கள். ஏன்னா அந்த நவகிரகங்களிலேயே பார்த்துட்டோம்னா சனி பகவான் மட்டும்தாங்க கர்மாதிபதினு சொல்லுவாங்க, அதாவது ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு நிலை வச்சார்னா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சாருன்னா அது கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய தர்மஸ்தானாதிபதி அந்த சனி பகவான். அந்த ராசியில் பிறந்த நீங்கள் இப்போ இந்த கடந்த காலம் இந்த 7.5 சனிங்கிற ஒரு பிடியிலையும் சிக்கி இன்றைக்கி குடும்ப சனியுங்கிற பாதிப்பில் உட்காந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடாதோ அந்த கஷ்டங்கள் பூராமே இப்போ வரைக்கும் அனுபவிச்சுருக்கீங்க. அப்படின்னா இந்த ஒரு கணக்குக்கு இந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்துக்குள்ள பண விரயம், தன விரயம், தொழிலில் பிரச்சனை, அதாவது சொந்தமாக வேலை செய்கிறவங்க ரொம்ப பேர் சொந்த தொழிலே வேண்டாம், நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் போயிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க மகர ராசி நேயர்கள். ஏன்னா உங்களுடைய உழைப்பால் மற்றவங்க லாபத்தை அடைவாங்க, உங்களுடைய முயற்சியால் மற்றவங்க பலன்கள் அடைவாங்க. ஆனால் தனக்கு எப்படி இருக்குதுன்னா, ஆனால் நமக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரியே இருக்கும். கடைசியில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் விரயம், நஷ்டம். பணம் உங்களுக்கு உங்களுடைய கைக்கு வந்த பணம் தேவையில்லாத செலவுகள் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர அதை வச்சு ஒன்று உருவாக்கணும், ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் போயிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த வருஷம் முழுசாவே பட்ட கடன் தீர்ப்பீங்க, புதிய முயற்சிகள் நீங்கள் சாதகமாக்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயம், அது தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெயிச்சு உட்காரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது. இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிரக அமைப்புகளை தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த நவ கிரகங்கள் தாங்க நமக்கு ஒரு மேன்மை அடைகிறதுக்கும் இல்லை ஒரு தாழ்மை கீழ் நோக்கி போகிறதுக்கும் இந்த நவ கிரகங்கள் தாங்க. ஆனால் அந்த நிலையில் பார்த்தோம்னா இந்த கிரக அமைப்புகள் இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானுடைய செவ்வாய் பகவான் அமைந்திருக்குதுங்க. 3ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்த்தோம்னா குரு பகவான், சூரிய பகவான் உச்ச நிலை. அதாவது அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த நிலை இருந்தாலும் குரு பகவான் கரெக்டாக மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பஞ்சமாதிபதி ஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாருங்க. அப்படின்னா இந்த 4ஆம் இடத்தில் இருந்த நிலையில் கடந்த காலத்தில் பார்த்தோன்னா ராகு 1.5 வருஷம் நிம்மதி கெடுத்துருச்சு. இன்றைக்கி ரொம்ப பேர் பார்த்தோம்னா எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, அந்த வீட்டில் குடியிருந்திருக்க முடியாது. ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அது வாங்கி விற்றுட்டுங்க நான் ஓஹோன்னு பொழைச்சேன், செல்வாக்காக இருந்தேன், ஆனால் எல்லாமே இழந்து
இழந்துட்டேன், எல்லாமே போயிடுச்சு, எப்படி நடந்ததுன்னே தெரியலையே, தேவையில்லாத கடன் ஆயிடுச்சு, அடுத்தவங்களை நம்பி மோசமாகி போச்சு, அடுத்தவங்களை நம்பி பாவம்னு உதவி செஞ்சேன், ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போட்டேன், இல்லை இன்னொரு பக்கம் வாங்கி கடன் ஒரு நண்பர் ஒரு உறவுமுறை அப்படின்னு கொடுத்தோம், கடைசியில் பார்த்து அவங்க ஏமாற்றிட்டாங்க, எனக்கு உழைப்பும் போச்சு, நிம்மதியும் போச்சு, சம்பாரித்த பணமும் போச்சுங்க. இன்றைக்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தோம்னா தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். அடுத்தவங்க கஷ்டப்படும் போது மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓடி போய் உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படும் போது யாருமே உங்களை கண்டுக்க மாட்டாங்க, ஒதுங்கி. அது சில பேர் பார்த்தோம்னா உறவு முறையில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கண்டிப்பாக நீ யாருன்னு கேட்குற நிலையில் மகர ராசி நேயர்கள் நீங்கள் சில பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி நிலையில் பண்ணும்போது அது இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த குருவும் கடந்த காலத்தில் கெட்டு போச்சு. அப்படின்னா கெட்டு போச்சுன்னா எல்லாம் உருவாக்கியிருப்பீங்க, முழுசாக செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. ஒரு வீடு வாங்கலாம்னு வாங்கியிருப்பீங்க சரிங்களா, அந்த வாங்கி கடைசியில் கடன் ஆகி போச்சு, பிரச்சனை ஆகி போச்சு, அது வித்தலாமாங்கிற ஒரு நிலை ஆகி போச்சு, அப்படிங்கிற நிலையில் ரொம்ப பேர் இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே மாற்றமாக போகுதுங்க. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோன்னா அந்த குரு சஞ்சாரம் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகும்போது அது ஒரு அற்புதமான பாக்கிய பலனாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து அது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குதுங்க. பூர்வீகத்தை, அதாவது தாய் வழி தகப்பன் வழி, தாய் வழி சம்மந்தப்பட்டதும் கிளியர் ஆயிரும், தகப்பன் வழி சம்மந்தப்பட்ட உறவு முறையும் சரியாக மேன்மையை அடையும். அப்படின்னா சில பேருக்கு பார்த்தோம்னா என் தாத்தா சொத்துக்கு ரொம்ப இருக்குதுங்க, ஆனால் அங்கே போய் உட்கார முடியல, அங்கே பிரச்சனையாகவே இருக்குது, சிக்கலாக இருக்குது, இருந்து அங்கே போனால் என்னவோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு இருப்பீங்க. சில பேர் பார்த்தோன்னா தாய் தகப்பன் உறவுலேயே பிரச்சனைகள் வரும். அப்பா அம்மா நல்லா நீங்கள் யோசிப்பீங்க எல்லாமே அவங்கள பண்ணணும் பார்க்கணும் அப்படின்ட்டு, ஆனால் அவங்க விலைக்கு போவாங்க. அது அந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் உறவு முறைகளில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சொத்து இருந்து அனுபவிக்க முடியல, பாசம் இருந்து நெருங்க முடியல, எல்லாம் இருந்து நம்ம அனுபவிக்க முடியல, அப்படிங்கிற நிலை மாறி, அதாவது அந்த 9ஆம் இடம் அப்படின்னா தகப்பன் வழி சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, சிலருக்கு கோர்ட்டு கச்சேரி வழக்கு, ஒரு வேலையிலேயே உங்களுக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருந்திருக்கும், கடைசியில் பார்த்தோம்னா அந்த வேலையில் பிரச்சனைகள் வந்திருக்கும், அதனால் ஒரு வழக்கு சந்திக்கக்கூடிய நிலை, சில பேர் அரசாங்க உத்தியோகத்திலேயே உங்களுக்கு பார்த்தோம்னா வேலை பறிபோகக்கூடிய நிலை, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எது வம்போ எது சிக்கலோ, சட்ட சிக்கல், அரசாங்க சிக்கல்கள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இந்த குரோதி வருடம் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக அமைய போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, லாபஸ்தானமாகிய பணவரவு தனவரவு கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயத்திலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஏன் கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பிரச்சனையாக இருக்குது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி கடன் வாங்கி பட்டினிங்கிற ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி ஆகி போச்சுங்க. 4 பேருக்கு முன்னால் கௌரவமாக வாழணும்னு நினச்சோம், ஆனால் இப்போ பார்த்தோம்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாகவே இருக்குது, வெளியில் சொல்லவும் முடியல, பிரச்சனையை தீர்க்கவும் முடியல, அப்படிங்கிற ஒரு நிலை மாறி குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மனம் மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்களோ அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில் முதல் திருமணத்திலேயே சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கோம். சில பேருக்கு பார்த்தா டைவர்ஸே ஆகி போச்சுங்க, மறு வாழ்க்கை செய்யலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தா எதுவுமே அமைய மாட்டேங்குது. எல்லாருக்கும் நம்மளை விட மோசமாக இருக்கிறவங்களுக்கு கூட பொண்ணு அமையுது, மாப்பிள்ளை அமையுது, ஆனால் தனக்கு அமைய மாட்டேங்குதுங்க. எல்லாம் நெருங்கி வருது, கடைசியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சிங்கிற ஒரு நிலையில் ஆகிற விஷயத்த ஆகாத அளவுக்கு தடைப்பட்டு போயிடுதுங்க. அப்படின்னு மகர ராசி நேயர்கள் தடுமாறிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தடப்பட்ட திருமணம், மறு திருமணம்னு சொல்கிறேங்க, கண்டிப்பாக நடக்கும். அருமையான வாழ்க்கைங்கிறது உறவு முறை நீடிக்கும். மறு திருமணம் செய்தாலும் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அதே சமயத்தில் சிலருக்கு பார்த்தோன்னா புத்திரபாக்கியங்க, திருமணமாகி
கிட்டத்தட்ட 5-6 வருஷம் 7 வருஷம் ஆகிப்போச்சு, புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லை. சிலருக்கு பார்த்தோன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க, பையன் பிறக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், தடையாக இருக்குது அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஆனால் அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக இந்த குரோதி வருடத்தில் பிறந்து உங்கள் வீட்டில் விளையாடக்கூடிய பாக்கியம் இந்த ஒரு வருட கட்டத்துக்குள்ளேயே நிச்சயமாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் இந்த 5ஆம் இடம்ங்கிற சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து, பூர்வீக தாத்தன் பாட்டி சொத்து கூட ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தேடுறது. அப்புறம் இந்த 5ஆம் இடம்ங்கிறதுங்க, அதாவது குறிப்பாக சொல்லுவாங்க நிம்மதி. சில பேருக்கு பார்த்தோம்னா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க, இதை உங்களை திருமணம் பண்ணிக்கலாம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாமே ஆசைப்பட்டு அதை அமையாமல் தள்ளி போயிட்டு இருக்கிறது, அது ஏற்றுக்கக்கூடிய நிலையில் ஒரு வீட்டில் இல்லாமலையோ இல்லை அப்படி நம்ம அதை சொன்னோம்னா அதில் ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்ட்டு அந்த பயத்திலையோ எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை அமைஞ்சும் அதை அனுபவிக்க முடியாமல் தடப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே கடந்த காலத்தில் அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு, அதாவது சுமூகமான ஒரு முறையில் திருமணம் நடக்கும், பிடித்த வாழ்க்கை நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்பாக நிச்சயமாக அமையுங்க. அதே சமயம் சிலருக்கு பார்க்கும்போது ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது பண்ண முடியலைங்க, வீட்டு வேலை பாதியிலேயே நின்று போச்சு, செய்யலாமனு முயற்சி எடுத்தேன், ஆரம்பித்தோமுங்க, ஆரம்பிச்சிருந்து 3-4 வருஷம் ஆகி போச்சுங்க, அது செஞ்சு முடிக்கவே முடியலைங்க, அப்படியே நின்று போச்சு. நமக்கு பின்னால் ஆரம்பித்தவங்க எல்லா வேலையும் செஞ்சு இன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்மளது என்னென்னு தெரியலைங்க, பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி தடப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வீட்டு வேலைகள் கண்டிப்பாக இந்த குரோதி வருடத்தில், அது குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த வைகாசியில், அதாவது 2வது மாதமாக வரக்கூடிய குரோதி வருடத்தில் இந்த வைகாசி மாதத்துலேயே நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பணம் வரவு எதிர்பார்த்துருந்துருப்பீங்க, அது வராமலேயே இருக்கும். ஒரு லோன் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த லோன் கிடைக்கும் நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க, கிடைக்கலைங்க, தள்ளியே போயிட்டுருக்குது அப்படிங்கிற நிலை மாறி கண்டிப்பாக கிடைச்சிருச்சு, பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு, இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு பார்த்தோம்னா அரசியல் சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கடும் உழைப்பாளிகளே இருப்பீங்க, ரொம்பவுமே பாடுபட்டு இருந்திருப்பீங்க. ஆரம்ப காலத்திலிருந்து நேற்று வந்தவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்கும், ஆனால் தனக்கு கிடைக்கல. ஒரு சமூகத்தில் தொண்டு செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்கியும் ஆனால் ஒரு பதவி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பேரும் புகழும் பதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பாக்கியம் ஏற்படுங்க. ஆனால் அந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால துஷ்ட கிரகம் துஷ்டஸ்தானத்தை பார்க்கறது, அதாவது கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு வம்பு வழக்கு சட்ட சிக்கல் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களால் நீங்கள் கெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒரு நிலையில் இருக்கும்போது யார் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ கண்டிப்பாக அவங்களே கெட்டு உங்ககிட்ட ஐயோ நான் செய்தது தவறுங்கிற அளவு உணர வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருடம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது அப்படிங்கிறது உறுதிங்க. இது உங்களுக்கு சாதகமான வருடமாக அமையக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால நிச்சயமாக முயற்சிகள் எடுங்க, விடாமுயற்சிகள் எடுங்க. சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தள்ளி போடாமல் இந்த சமயத்திலே செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ட்டு முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல் வருடமாக இந்த குரோதி வருடம் முழுசாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது இது உறுதியான ஒரு நிஜமான கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகுதுங்க. இந்த கோச்சார பலன் அப்படி இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து உங்களுடைய பலன்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி இந்த குரோதி வருடம் அருமையான சக்ஸஸ்ஃபுல் வருடமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு நல் வாழ்த்துக்களுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்ங்க.